அது ஏன்னு தான் எனக்கு சத்தியமா தெரியவே இல்லை. அப்படி நம்ம 2 பேருக்குள்ள என்னதான் நடந்துச்சு? ஏன் நான் தான் உங்க புருஷன்னு தெரிஞ்சும் நீங்க என்கிட்ட இருந்து விலகி இருந்தீங்க? ஒரு பொண்ணு தான் புருஷனை பிரிஞ்சு 2 குழந்தைகளை வச்சுக்கிட்டு கூடவே வயசானவங்களையும் வச்சுக்கிட்டு வாழ்றது எவ்வளவு பெரிய கஷ்டமான விஷயம்னு எனக்கு நல்லாவே தெரியும். எங்க அம்மாவும் ஒரு காலத்துல அப்படிதான் கஷ்டப்பட்டாங்க. என் கண்ணு முன்னாடி நீங்க கஷ்டப்பட்டத பார்த்து நான் டெய்லி மனசுக்குள்ள எவ்வளவு வருத்தப்பட்டுக்கிட்டு வலியோட இருந்தேன்னு உங்களுக்கு தெரியுமா பாரதி? எங்கேயாவது ஒரு இடத்துல எனக்கும் மித்ராவுக்கும் நடக்க போற கல்யாணத்தை நிறுத்தி நான் தான் உங்க மனைவின்னு என்கிட்ட சொல்லிட மாட்டீங்களான்னு நான் ஒவ்வொரு நாளும் எதிர்பார்த்து ஏமாந்து போனதுதான் மிச்சம் பாரதி. நான் அப்பவும் எதிர்பார்த்துக்கிட்டே தான் இருந்தேன். ஆனா நீங்க எனக்கு ஏமாற்றத்தை மட்டும்தான் கொடுத்தீங்க. ஏன் பாரதி? ஏன் உங்களால நடந்த விஷயத்தை என்கிட்ட சொல்ல முடியல? பாரதி, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? கோவில்ல உங்க ஹஸ்பண்டுக்கு, அதாவது எனக்கு பரிகாரம் பண்றதுக்காக போனோம். போற வழியில உங்களோட தாலி திருட்டு போயிடுச்சு. தாலி இல்லாம அந்த பரிகார பூஜையை பண்ணக்கூடாதுன்னு உங்களுக்கு எவ்வளவு பிரச்சனை நடந்துச்சு. என்ன நடந்தாலும் சரி, உங்களுக்கு அந்த தாலியை திருப்பி கொடுக்கணும்னு முடிவு பண்ணி நான் அந்த தாலியை தேடி போனேன். அலைஞ்சேன், திரிஞ்சேன். தாலி எங்க இருக்குன்னு நான் கண்டுபிடிச்சேன். நீங்க குளத்துக்குள்ள மூழ்கினப்போ அந்த தாலிய உங்க கழுத்துல போட்டதே நான் தான் பாரதி. சரவணை என்கிட்ட நீங்க தான் என்னோட ஒய்ஃப்னு சொன்னதுக்கு அப்புறம் ஒவ்வொரு நாளும் நான் உங்களை என் உசிர்ல பாதியா, என்னோட உறவுல பாதியா தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன்.